டிஃபன்னாலே நம்ம எப்பயும் போல் சாம்பார் சட்னி இதே தான் மாற்றி மாற்றி செய்வோம். ஆனால் ஒரே ஒரு முறை இந்த சென்னா குருமா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஸ்பைசஸ் எல்லாமே பொறுக்கி விட்டுடுங்க. இப்போ 1 கப் போல் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நல்லா சேர்த்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்குறேன், அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வதங்கினதும் 1 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் போல் தனியாத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் கூட கசகசா, முந்திரி, கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி நம்ம கொதிக்கிற இந்த குருமா கூட சேர்த்து 4லேருந்து 5 விசில் விட்டு இறக்கிட்டு ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டுனா நல்லா மணக்க மணக்க சென்னா குருமா ரெசிபி தயாராகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடிக்கடி டிஃபன் செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பை, நாளைக்கு பார்க்கலாம்.